வணக்கம். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது பரோட்டாவுக்கு நல்ல காம்பினேஷன். ஸோ அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சால்னா நான் ஈவினிங் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மார்னிங்கே சிக்கனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா போட்டு நல்லா ஊற வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு, இல்லை உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சால்னாலே உப்பு சேர்ப்போம், அதனால் கொஞ்சம் பார்த்தே சேருங்க. அடுத்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி ஊற வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சிக்கன் நல்லா வேகணும், அதோட சிக்கனுக்குள்ளே மசாலா நல்லா இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மார்னிங்கே ஊற வச்சுறேன். அடுத்து தயிர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு, சில்லி பவுடர், அடுத்து தயிர். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவேன். ஸோ ஒரு 8 hours கிட்டே இது நல்லா ஊறிச்சு அப்படின்னா அது சிக்கன் சால்னாவோட இந்த சிக்கன் சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, அதனால தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அப்படியே ஊற வச்சுருவோம். அடுத்து சிக்கன் சால்னாக்கு தேவையான மசாலாவை எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஆயிலில் பட்டை கொஞ்சம், 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்ம 1/2 kg சிக்கன் வேறு எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு 3/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்தோடனே முந்திரி பருப்பு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து 1 கப் நிறையா தேங்காய் துருவி அதை எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கசகசாவை சேர்த்துக்கோங்க. இந்த சூட்லேயே அது வெந்தால் போதும். இதை நல்லா கிளறி விட்டு இது கூலான உடனே தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ சால்னா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க, ஏன்னா சால்னா நம்ம தண்ணியாக தான் வைப்போம். ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கரில் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, அதில் 5 லவங்கம், பட்டை கொஞ்சம், அடுத்து ஒரு இலை, அன்னாச்சி பூ 1, அடுத்து கல்பாசி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது வெந்த உடனே 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். அடுத்து 2 மிளகாய், இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எனக்கு கொஞ்சம் காரமாக தான் வைக்கிறேன், அதனால் 2 பெரிய சில்லியை எடுத்துருக்கிறேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி. ஸோ உங்களுக்கு சால்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளியும் வெங்காயத்தையும் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதக்கின பிறகு மசாலா பவுடர், இது வீட்டில் அரைச்ச நான்வெஜ் மசாலா பவுடர். ஸோ இந்த ரெசிபி வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இந்த ரெசிபியோட லிங்க்கை நான் கொடுத்துருக்குறேன். இது 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். காரம் அதிகமாக வேணும்னா 3 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் போதும். நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது தண்ணி சேர்க்காமல் ஸோ அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிடுங்க. ஸோ அந்த எண்ணெயிலே வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த சிக்கன் காலையில் ஊற வச்ச அந்த சிக்கனை சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து தயிர், உப்பெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்தோம்ல, ஸோ அதை இப்போ ஆட் பண்ணுறேன். அதை போட்டு நல்லா கிளறிடுங்க. ஸோ அந்த மசாலாவும் இந்த சிக்கனில் இறங்கணும், அதனால் நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி வெளியேறும். ஸோ அந்த தண்ணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை உள்ளே போடலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வெளியே இருக்குது, ஹாஃப் குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணணும்.
ஸோ இதுதான் மெயின், சால்னாக்கு மெயின் டேஸ்ட்டை தரக்கூடியது இதுதான். ஸோ இதை நல்லா ஊற்றிட்டு இதில் நிறைய தண்ணி ஆட் பண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சால்னாக்கு எப்பயுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லாவே தண்ணி ஊற்றிடுங்க. இது உங்களுக்கு இது கொஞ்சம் ஒயிட் சால்னா மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீரி சில்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொத்தமல்லி தூவி க்ளோஸ் பண்ணி 4 விசில் வைக்கிறேன் நான். ஸோ ஆல்ரெடி சிக்கன் நல்லா ஊறி இருக்குது, அதோட கொஞ்சம் வேகம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் 4 விசில் போதும். இது அந்த மசாலா அந்த சிக்கனோட இறங்குறதுக்காக. ஓகே, விசில் வந்துருச்சு. நான் ஒரு 4 விசில் வச்சுருக்கேன் கரெக்டாக. அடுத்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோட்டலில் கொடுக்குற அதே சால்னா, அதே டெக்ஸ்சர், ஸோ கலர் அதே தான். ஸோ இது பரோட்டாவுக்கு நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.